Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம TikTok trending wrap எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதோட filling partல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி filling நீங்க வச்சுக்கலாம். சோ இது ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா சேர்க்க இஷ்டம் இல்லாட்டி நீங்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் sugar, அப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிருங்க. இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இதை ரெண்டாக பிரித்து ரெடியாக வச்சுக்கலாம். நம்மளோட தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நல்லா தின் ஷீட்டாக இந்த பாலை உருட்டிடுங்க. இப்போ ஒரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஷீட்டை வந்து மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கொஞ்சமாக நெய் வந்து 2 சைட்லேயும் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ரேப் ஷீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரேப் ஷீட்டை ஒரு 4ஆக மடிச்சுக்கோங்க. அதை அன்ஃபோல்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பீஸா கட்டர் வச்சு ஒரு லைன் மார்க்கை மட்டும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து தந்தூரி மைனஸ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. செகண்ட் குவார்ட்டரில் வந்துட்டு ஒரு பேட்டி வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பொட்டேட்டோ பேட்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் குவார்ட்டரில் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுருங்க. ஃபோர்த் குவார்ட்டரில் கொஞ்சமாக ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் வச்சுருங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குவார்ட்டரையும் செகண்ட் குவார்ட்டரையும் இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது ரெண்டையும் சேர்த்து தேர்ட் குவார்ட்டரோட ரேப் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆல் டுகெதர் ஃபோர்த் குவார்ட்டரோட ரேப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான டிக்டாக் ட்ரெண்டிங் ரேப் ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த டிக்டாக் ட்ரெண்டிங் ரேப் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.